அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுறீங்களா? இப்போ கிளட்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளட்சு ஹோல்லேயே இருக்கட்டும். த்ராட்டில் ஓரளவுக்கு ஒரு 40% த்ராட்டில் கொடுத்துட்டு இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வண்டி இழுங்க. ஏன் இது ஆஃப் ஆயிருக்கும்? ஆஃபா இனிமே ஆகாது. இன்னும் கொஞ்சம் வச்சுடுங்க. இல்லை ஏறும். ரேஸ் ஆனால் ஒரேடி ஆகுது. இல்லை வேணாம். கொஞ்சம் அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே பார்த்துக்குங்க. கீர் குறைங்க. Hey guys, welcome back to our channel guys. இல்லை அதான் விட்டால் ஆஃப் ஆகுது, இல்லைன்னா ஓவராக ரைஸ் ஆகுது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா லைட்டாக த்ராட்டில் கொடுத்து ஏற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம கொஞ்சம் நல்லா ஆக்சிலேட்டர் கொடுக்க மாட்டீங்க. சும்மா லைட்டாக கொடுத்துக்குங்க. லைட்டாக கொடுத்து இழுத்தாலே வண்டி வந்துடும். பவராக இருக்கோ? அவ்வளோதான். அவ்வளோதான். பரவாயில்லையே, பிரேக்கிங்லாம் பண்ணுறாங்க கைஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 months முன்னாடி நம்மக்கிட்ட கற்றுக்க வந்திருந்தாங்க. ஒரு சின்ன கிராஷு, அடி பெருசாக பண்ணல. அவங்களுக்கு பெங்களூர் ஒர்க்கு கிடச்சதுனால அவங்க பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா லைட்டாக ஆக்சிலேஷன் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம். ஃபுல்லாக கொடுத்தா நல்லாவே வண்டி மேலே வரும். ஆனால் பிரேக் பண்ணி இறக்கணும். இறக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எல்லாம் ஃபுல் சேஃப்டியாக தானே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சேஃப் ஆகிக்கோங்க. வண்டிலாம் பிடிக்க வேண்டாம். வண்டியை விட்டுருங்க. வண்டி எப்படியானா விட்டுவிட்டோம். நீங்கள் இறங்கிக்கோங்க சேஃபாக. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் சேர்த்து கொடுத்துங்க. கொஞ்சமாக நம்ம ஒரு பைக் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பைக் இல்லை, அதனால் அவங்களால திரும்ப கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப இப்போ தான் ஒரு பைக் கிடச்சிச்சு. சரி, அதனால் அவங்களுக்கு 3 months கழித்து வர சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன் எல்லாருக்கும் பைக் கொடுக்க முடியலன்னா, இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்ததுனால யாராவது வாங்குற வரைக்கும் யாருக்காவது யூஸாக இருக்கட்டும்னு சொல்லி பண்ணித்தரோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதனால் ஏன் எனக்கு வண்டி தரல, உனக்கு வண்டி தரலங்காதீங்க. கண்டிப்பாக நான் வேறு யாராவது உங்களுக்கு வண்டி தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த டைமில் ஏதாவது சேலுக்கு பைக் இருந்ததுன்னா நான் அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் சேர்த்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் வண்டி ஹைட்டு வரும். ஹைட்டு வந்தோடனே பிரேக் நல்லா டேப் பண்ணுங்கள். வண்டி இறங்கிடும். அவ்வளோதான். அதே மாதிரி ரொம்ப வெளியே இருந்து வரவங்களுக்கு ஸ்டேவுக்கு எதாவது பண்ணித்தர சொல்கிறீங்க கைஸ். இங்கே ஸ்டேவுக்குலாம் எதுவும் வழி இல்லை கைஸ். இப்போ ரூம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ரெண்ட் அதிகமாக கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அவங்கவுங்க ஊரில் இருக்க ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி சேர்ந்து வந்துடுங்க. சேர்ந்து வந்துட்டு நீங்கள் ரூம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பைக் கூட இங்கே எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 2-3 பேராக வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரூம் ரெண்ட்டு, பெட்ரோலு எல்லாமே வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஊரில் இருக்க யார்ட்டையாவது பேசி ஒரு 3 பேர் 2 பேராக வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எல்லாத்தையுமே ஷேரிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. என்ன எதிர்பார்க்காதீங்க, யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். உங்களுக்கு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வர மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஒன்றும் பெருசாக நான் உங்களுக்கு வந்து வைக்க போகிறதில்ல. ஆக்சிலேஷன் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் கொடுத்தா வண்டி அப்படியே வரும். இப்போ வந்ததில்ல அந்த மாதிரி. எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட் ஏறும்போது பிரேக் பண்ணி இறக்குங்க. ட்ராவல் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பிரேக் அடித்து ஹைட் ஏற்றி பிரேக் அடித்து இறக்கிட்டு அப்புறம் அப்படியே த்ராட்டில் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஏற ஆரம்பிக்கும் போது பிரேக் அடிச்சிருங்க. இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திரும்பவும் ஏன் வந்திருக்காங்கன்னா அந்தளவுக்கு உளுந்துருக்காங்க. நானும் சொல்லிட்டேன், நீங்கள் அந்தளவுக்கு உளுந்துட்டு கற்றுக்காமல் போனால் வேஸ்ட் ஆகிடும் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட பேசி எப்படியாவது அதை முடிச்சு கொடுக்கணுன்னு வர வச்சுருக்கோம். நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டு தாங்க வச்சுருக்கோம். அது எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னு தான் தெரில. பட் நான் ட்ரை பண்ணுறேன், முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக பண்ணித்தரேன். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு இது கூட பண்ணலாம். எப்படி அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு ஓட்டிட்டிங்கல்ல, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் செட் ஆகிருக்கும் பைக்குக்கு உங்களுக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுறீங்களா? இப்போ கிளச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளச்சு ஹோல்லேயே இருக்கட்டும். த்ராட்டில் ஓரளவுக்கு ஒரு 40% த்ராட்டில் கொடுத்துட்டு இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வண்டி இழுங்க. இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு ரிலீஸ் பண்ணுங்கள். வண்டி பாப் ஆயிரும். அப்புறம் பிரேக் பண்ணி இறக்கிடுங்க. ஒரு லைட்டு வர வரைக்கும் கொஞ்சம் தேர்த்தி இறக்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்ட ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சொன்ன மாதிரி பண்ணுங்கள். கிளச்சை ஹோல்ட் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் இழுங்க. கொஞ்சம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா இழுங்க வண்டியை. இழுத்ததுக்கப்புறமா கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் சேர்த்து கொடுங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. நல்லா ஹைட்டு வரட்டும். பிரேக் பண்ணி இறக்குனா போதும். வண்டி மேலே வந்தோடனே ஒன்றும் பேனிக்காக வேணாம். பிரேக் மட்டும் மிதிச்சா போதும். நல்லா அந்த பக்கம் வந்து உட்காந்துக்குங்க. இந்த பக்கம் நல்லா பிரேக் மட்டும் மிதிச்சா போதும். பயத்தில் எப்பயும் போல் காலை எடுத்துடாதீங்க. எப்பயும் போல் பேனிக் ஆகாதீங்க. வண்டி ஓவராக ஏறிச்சுன்னா ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அப்படியே காலை மட்டும் அசைச்சு பிரேக் பண்ணால் போதும், வண்டி இறங்கிக்கும். எவ்வளோ வேகமாக வண்டி ஏதோ அவ்வளோ வேகமாக கீழே இறங்கிடும். ஆனால் பிரேக் பண்ணணும். பேனிக் ஆகாதீங்க. இப்போ கொஞ்சம் ஆக்சிலேஷன் சேர்த்து கொடுக்க வண்டி ஹைட் அதிகமாகும். அப்போ பயத்தில் கால் எடுத்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் சேர்த்து கொடுங்க. அவ்வளோதான். பேனிக்காகவும் பிரேக் அப்ளை பண்ணால் போதும். இப்போ பிரேக் அப்ளை பண்ணனால தான் இழுத்துட்டு வருது. அதை மட்டும் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. பிரேக்கு மட்டும் பாருங்கள், உழுவாது வண்டி. இப்போ பண்ணால் தான் கரெக்டு. அதே மாதிரி வண்டி ஓவராக ஹைட் ஆயிடுச்சுன்னா பேனிக்காகவும் அழுத்திட்டே இருங்க. அவ்வளோதான். போடு. அவ்வளோதான். ஹேண்டில் மட்டும் ஷேக் பண்ணாமல் ஹேண்டில் ஸ்டடியாக பிடிச்சி பிரேக்கிங் பண்ணால் அவ்வளோதான். ஹேண்டில்லாம் ஷேக் பண்ணாதீங்க. எல்லாமே கரெக்டு தான். இப்போ பண்ணால் தான் கரெக்டு. ஏறினோடனே பிரேக் பண்ணி இறக்குனா போதும். இன்னும் கொஞ்சம் கூட வண்டி ஹைட் வர விடுங்க. அப்புறமா கூட பிரேக் பண்ணுங்கள். அந்த டைமிங் தான். வண்டி இவ்வளோ ஹைட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணால் கூட போதும். அவ்வளோதான். அப்படியே ஆக்சிலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. போக டவுன் ஆகுது. டயர்ட் ஆகுதா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேஷன் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வண்டி ஹைட் வரும், ட்ராவல் பண்ண முடியும்.
இந்த பக்கம் நகர்ந்து உட்காருங்க. நல்லா நகர்ந்து உட்காருங்க. இப்போ நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 வே தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டு சண்டே வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பைக்கை வந்து இங்கேயே ஹோலில் போட்டு சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி 2 வே இருக்குது இப்போதைக்கு. எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள்கிட்ட இருக்க பைக்கை கொண்டு வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கிளாஸ் வரப்போ பஸ்ஸில் வந்துடுங்க. இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் கிளம்பிடுங்க. பைக் இங்கே இருக்கும். கரெக்டாக ஒரு 4 சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஒரு 4 வீக் 5 வீக் போகட்டும். அப்புறமா நான் வீலி ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், ஆப்போல் ஸ்ட்ரெச்சாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஃபோன் கால்ஸ் மூலியமாகவே டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் அங்கேருந்தே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேரில் இங்கே வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். அதுவும் இங்கே சேலத்தில் சரௌண்டிங்கில் இருக்கவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன வெளியே தெரியாமல் பண்ணுறோம். இல்லை பைக் எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பைக் சேல் தான். 2014 மாடல் அப்பாச்சி. தண்ணி வேணுமா? பொறுமை அடிபட்டுருச்சா? வண்டி ஆஃப் பண்ணி விட்டு. ஓ சரி உட்காருங்க. அவனுங்களே உட்காரச்சிருப்பானுங்க. அது அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அவன் பைக்கில் என்ன பண்ணுறீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், குட்டியாக இருக்கும். மேக்ஸ் 100 சின்னதாக இருக்கும். இழுத்து தூக்கி எறியலாம் அந்த பக்கம் இந்த பக்கம். இல்லை, இவங்க ஹேண்டிலிங் கஷ்டமாக இருக்கும்ல. லைட் வெயிட்டு நமக்கு, அவங்களுக்கு எல்லா வண்டியும் வெயிட்டு தான். மேக்ஸ் 100 தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அடுத்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், இந்த பைக் பார்த்திங்கன்னா சேல் தான். 2014 மாடலு, சிங்கிள் ஓனர், 2 ஓனர் பைக்கு. ஹேண்ட் பிரேக் செட்டப் போட்டிருக்கும். கையில் பார்த்திங்கன்னா 2 லிவர் இருக்கும். ஹேண்ட் பிரேக் செட்டப்பு ஃபுல் ஸ்டண்ட் மாடிஃபைடு. ஆல் ஃப்ரீ காஸ் கேஜி ஹேண்டில் பாரு, டயர் ரெண்டுமே ஓகேவாக தான் இருக்கும். தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போட பார்த்திங்களா லைவில் வண்டி கீழே வந்துச்சு, ஒன்றும் ஆகலை. அந்தளவுக்கு வண்டி பக்காவாக இருக்குது. இன்ஜினும் ரெடி பண்ண இன்ஜின் தான். நாய்ஸ் இல்லாமல் எக்ஸாஸ்ட் போட்டு நீட்டாக தான் இருக்குது வண்டி. வேணா சேலம் வாங்க கைஸ், பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இவரு என்னத்துக்கு வீடியோ அவன் வீடியோக்கள் பேசி